Hello and everyone. ஒரு விஷயம் உங்கள் யாவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு குடும்பமா நாங்கள் யாவரும் உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஒன்றாய் சேர்ந்து பாடி கர்த்தரை தொழுது கொள்ள போறீங்க. நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபித்து விட்டு ஜெபத்தோடு கூட பாடல்களை பாடுவோம். பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்களுக்கு பாவமன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து இவ்வளவா எங்களை பெருக செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாய் சபையாய் ஒவ்வொருத்தரோடு கூட நாங்கள் ஜெபிக்க நீர் உதவி செய்து நன்றி. ஆராதனை ஆண்டவரே எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும், எல்லாரும் ஆசீர்வாதமா மாற்றும். கிருபை தாங்க, ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எங்களோட சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட அந்த பெரிய காரியங்களை செய்வாராக. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாகியும் என்னோடு பேசுகிறாரே. பாடுங்க. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாகியும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்கும் வாழ்வர், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதில தாழ்ந்தவர். இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்கும் வாழ்வர், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதில தாழ்ந்தவர். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. சொல்லுங்க. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்கும் வாழ்வர், அவர் என்னோடு இருந்தார் ஒரு மதில தாழ்ந்தவர். இயேசு என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்கும் வாழ்வர், அவர் என்னோடு இருந்தார்
அப்படின்னு சொல்லு பார்ப்போம். நான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டேன், எனக்கு ஒன்றும் பயமில்லை உலகத்திலே. என் கூட சொல்லுங்க. வியாதிகள் வேதனைகள் வந்தாலும் பரம வைத்தியர் இயேசு உண்டு, பயமில்லையே. சொல்லுங்க. வியாதிகள் வேதனைகள் வந்தாலும் பரம வைத்தியர் இயேசு உண்டு, பயமில்லையே. புயல் போல துன்பங்கள் வந்தாலும், புயல் போல துன்பங்கள் வந்தாலும் உங்களிடம் இயேசு உண்டு, பயமில்லையே. நீங்க சொல்லும் உங்களிடம். ஒரு நிமிஷம் என் கூட பாருங்க. இன்னைக்கு வியாதிகள் வந்தா சும்மா அப்படி ஒரு தடவை இருமுனா நம்ம எல்லாருக்கும் பயம் வந்ததுல, நமக்கு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சோன்னு சொல்லி. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விசுவாச நம்பிக்கை இருக்கு. என்ன தெரியுமா? வியாதிகள் வேதனைகள் வந்தாலும் எனக்கு ஒரு வைத்தியர் இருக்கிறார். அவருக்கு பேர் பரம வைத்தியர். அவர் எல்லாவற்றையும் நீக்கி நம்மளை சுத்திகரித்து பாதுகாக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. அப்ப நீங்க கூட இந்த வரிகளை அறிக்கை செய்யணும்ல, வாயில நல்ல அறிக்கை செய்து பாடுங்க. வியாதிகள் வேதனைகள் வந்தாலும் பரம வைத்தியர் இயேசு உண்டு, பயமில்லையே. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஜீவன் விட்டதின் காரணமே நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார், நம்ம பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மேல் வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்து விழுந்தது. ஆனாலும் நமக்கு சமாதானத்தை சம்பூர்ணமாய் அருளி செய்தார். அப்ப தைரியமா சொல்லுங்க. வியாதிகள் வேதனைகள் வந்தாலும் பரம வைத்தியர் இயேசு உண்டு, எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. கூட பாடுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா சேர்ந்து பாடுவோமே. 1 2 3 4. வியாதிகள் வேதனைகள் வந்தாலும் பரம வைத்தியர் இயேசு உண்டு, பயமில்லையே. வியாதிகள் வேதனைகள் வந்தாலும் பரம வைத்தியர் இயேசு உண்டு, பயமில்லையே. புயல் போல துன்பங்கள் வந்தாலும், புயல் போல துன்பங்கள் வந்தாலும் உங்களிடம் இயேசு உண்டு, பயமில்லையே. உங்களிடம் இயேசு உண்டு. இப்ப நீங்க வாயில அறிக்கைப்படுங்க. அப்பாலே போ, அப்பாலே போ, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. உன் ஆயுதங்கள் ஒன்றும் இங்கு பலிக்காதே. நான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டேன், எனக்கு ஒன்றும் பயமில்லை உலகத்திலே. நான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டேன், எனக்கு ஒன்றும் பயமில்லை உலகத்திலே. சொல்லுங்க திரும்பவும். எனக்கு ஒன்றும் பயமில்லை உலகத்திலே. இந்த வார்த்தை எத்தனை பேர் அறிக்கப்பட்டீங்களோ? இந்த கொரோனாவோ எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும், புசல் போல புயல் போல எந்த காரியங்கள் வந்தாலும், எனக்கு உங்களுக்கு ஒரு விசுவாச நம்பிக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் என்னோடு இருந்தா நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா நான் ஒரு மதிலை தாண்டுவேன், எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லி இருப்பதனால நான் செய்கிற காரியங்களை அவர் வாய்க்க செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்தி சொல்லுங்க. ஆராதனை எங்கள் ஆயுதமாமே, ஆராதனை செய்து மேற்கொள்ளுவோமே. எத்தனை பேருக்கு முடியுமோ என் கூட சேர்ந்து சொல்ல போறீங்க. ஆராதனை எங்கள் ஆயுதமாமே. ஆராதனையின் மூலமாய் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு கூட்ட ஆராதனை வீரர்களை நாங்கள் உருவாக்குவோம். சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். இந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் மாற நான் ஆராதனை தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க எல்லாரும் வாயிலிருந்து சொன்னீங்கன்னா அது அப்படியே அறிக்கை செய்கிற வார்த்தை நிறைவேறும். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே,
எல்லாரும் சேர்ந்து வாசிச்சோம். அந்த வசனம் இப்படியா சொல்லுது, தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவாங்களாம். அவங்களுக்கு ஆராதனை செய்யணும்னா ஒரு சந்தோஷம் இருக்கும், அவரை துதிக்கணும்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியின் மூலமாய் அவர்கள் ஜெயம் எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஜெயம் வந்துகிட்டே இருக்கும். எதையும் குறித்து அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. என்ன வந்தாலும், எந்த காரியங்கள் நேர்ந்தாலும் அதை குறித்து அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் ஆராதனை வீரர்கள். நான் நம்புறேன் நீங்க எல்லாம் ஆராதனை வீரர்கள். ஆமென். நீங்க எல்லாம் ஆராதனை வீரர்கள் தானே? நாம துதிக்கிற எந்த ஸ்தானத்துல அவர் இறங்கி வந்து உங்களையும் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆராதனை வீரர்கள் தானே? சொல்லுங்க தைரியமா, நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை, நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை, நித்தம் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. கூட பாடலாமா? பாருங்க, இன்னைக்கு அழகா பாப்பாவும் வாட்சனும் கூட பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆராதனை சொல்றாங்க. இப்ப நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் ஆயிடுவோம். நல்லா சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நல்லா சேர்ந்து போட சொல்லுங்க பாப்போம். நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை, நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை, நித்தம் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை. நீங்க பாடுங்க போ. நித்தம் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே ஆராதனை. சொல்லுங்க திரும்பவும். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே ஆராதனை, உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை, உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை, உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை, உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. நீங்க இப்ப சொல்லுங்க. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே ஆராதனை. சொல்லுங்க திரும்பவும். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே. கர்த்தரை புகழ்ந்து சொல்லுவோம். மதுரமே ஆராதனை, மகிமையான தேவனே, மாசில்லா ராஜனே, ஆராதனை ஆராதனை. மகிமையான தேவனே, மகிமையான தேவனே, மாசில்லா ராஜனே, ஆராதனை ஆராதனை. இது வந்து சொல்லுங்க. மகிமையான தேவனே, மாசில்லா ராஜனே, ஆராதனை ஆராதனை, மகிமையான தேவனே, மாசில்லா ராஜனே, ஆராதனை ஆராதனை, புதுமையே ஆராதனை, புண்ணியரே ஆராதனை. சொல்லுங்க. அவர் புதுமையின் தேவன், நமக்கு புண்ணியம் செய்த தேவன். மனிதனால் செய்ய முடியாதவைகளை உங்களுக்காக எனக்காக நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். அவர் எல்லா காரியங்களையும் செய்து முடித்ததுனால உங்களுக்கு எனக்கு இதுக்கு ஒரு பெரிய வைராக்கியம் இருக்குது. நாம் செய்ய முடியாதவைகளை எனக்காக இயேசு கிறிஸ்து செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஒரு வரிகளை சொல்லுவோமே கூட. புதுமையே ஆராதனை, புண்ணியரே ஆராதனை, புதுமையே புண்ணியரே ஆராதனை, பூரணமான தேவனே, உலோக ராஜனே, ஆராதனை ஆராதனை, புதுமையான தேவனே, உலோக ராஜனே, ஆராதனை ஆராதனை.
வனாந்திரத்தின் பாதையில போகும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான காரியமோ எந்த சூழ்நிலையோ சாதகமாவே இல்லை. ஆனா சாதகமாய் நடத்தி போகிற இயேசு, சாதகமாய் நடத்தி போகிற தேவன், அவருடைய மகிமை மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் உங்க கூடவே போயிட்டு இருந்துச்சு. வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவர்கள் எதை குறித்தும் கவலைப்படவே இல்லை. அவர்கள் பகல்ல போகும்பொழுது அழகாய் அவர்களை பாதுகாக்க, வெயில் தெரியாம இருக்க ஒரு மேக ஸ்தம்பம் அவர்களை நிழலிட்டு கொண்டு போனதாம். இரவில் ஆனா குளிர் தெரியாம இருப்பதற்கு, வனாந்திரம் அல்லவா, அவர்களை குளிர் தெரியாம இருக்கிறது ஒரு அக்கினி ஸ்தம்பம் அவர்களை சுற்றி இருந்ததாம். அன்பு விசுவாசிகளே, அன்பு ஜனங்களே, அன்பு போதகர்களே, இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் எல்லா பிரச்சனையிலும் மேகஸ்தம்பமா இருக்கிறாரா? இன்னைக்கு எல்லா போராட்டத்திலும் அக்கினி ஸ்தம்பமாய் அவர் இருக்கிறாரா? அப்படி இருந்தாருன்னா இன்னைக்கு நான் அவங்களை பார்த்து தைரியமா சொல்றேன், வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். கர்த்தர் நம்ம கூட இருந்தான்னா நாம் செய்ய முடியாத அதிசயங்களை, அற்புதங்களை அவர் அளவில்லாமல் நமக்கு செய்வார். கொரோனால எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மளை கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க. அவருக்கு விரோதமாய் எழும்புகிறவளை இல்போல் ஆக்கி போடுகிற தேவன் அல்லவா நம்ம ஆராதிக்கிறோம். அவர் நல்லவர் என்பதுல சந்தேகம் இல்லை. அவர் பெரியவர் என்பதுல மாற்றம் இல்லை. அவர் உயர்ந்தவர் என்பதுல ஒருபோது நமக்கு கலக்கமே இல்லை. நீங்க எல்லாரும் என் கூட சொல்லணும், ஏசப்பா நீங்க என் கூட இருக்கிறதுனால நான் செய்கிறவைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும், என் காரியங்கள் எல்லாம் ஜெயமா முடியும். ஐயா வீட்டுக்குள்ள வைக்கிறதுனால நம்மளை எதுவுமே, எந்த காரியமும் முடக்கிறாது, எதுவும் நம்மளை முடக்கிட முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு விசுவாச ஆயுதம் இருக்குது. அதுக்கு பேர் துதியின் ஆயுதம். நாம் துதிக்க துதிக்க ஜெயிப்போம், நாம் துதிக்க துதிக்க முன்னேறுவோம், நாம் துதிக்க துதிக்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். வாயை திறந்து இருக்கிற இடத்திலே அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா இந்த நேரம், இந்த தடைகள் எங்களை ஒரு நாள் கர்த்தருடைய அன்பை விட்டு, கர்த்தருடைய சபையை விட்டு, கர்த்தருடைய காரியங்களை விட்டு, கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. நான் கர்த்தருடைய பிள்ளையா இருப்பதனால நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாரும் சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமான்களுடைய ஊக்கமான ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். வாயை நல்லா விரிவாய் திறந்து சொல்லுங்க, நான் செய்கிறவைகள் எல்லாம் வாய்க்கும், நான் செய்கிறவைகள் எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் காரியங்களை எனக்காக வாய்க்க செய்வார். என் சூழ்நிலை அல்ல, என்னுடைய பிரச்சனை அல்ல, என்னுடைய வேதனைகள் அல்ல, எல்லாவற்றையும் அவர் எனக்காக மாற்றி தருவார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் தைரியமா கூட சொல்லுங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார், கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். இந்த நாள், இந்த ஆராதனையின் நாள், கர்த்தரை தொழுது கொள்கிற இந்த ஸ்தானம் தேவன் நமக்கு மகிமையானவைகளை செய்கிற ஒரு வல்லமையான நாளா இருக்கட்டும். எல்லாரும் சொல்லுங்க, சமாதான காரணர் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே, சமாதான காரணர் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாரையும் கூட சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. என் தடைகள் உடைக்கப்படட்டும், என்னுடைய வேதனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் நிர்மலமாகி போகட்டும். ஏன்னா இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு எங்க கூட இருக்கிறார். என் வாழ்க்கையோடு, என் குடும்பத்தோடு, என் சூழ்நிலையின் மேல எல்லாவற்றுக்கும் அவர் என் கூட இருக்கிறார். என் கூட பாடுவீங்களா? சேர்ந்து நல்ல உற்சாகமா பாடுவோமா? சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து
நம்ம பெருசா எதையும் பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்ப தைரியமா சொல்லுங்க, நீங்க எல்லாத்தையும் பார்த்துப்பீங்கன்னா நான் சும்மா இருந்து ஜெபத்துல தனித்திருப்பேன். என் சூழ்நிலைகள், என்னுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தரை பார்த்துக் கொள்ளுவீங்க. சமாதானத்தின் தேவன் நீங்க பார்த்துக் கொள்ளுவீங்க. ஜீவனுள்ள தேவன் நம்ம வீட்டுல இன்னைக்கு வாசம் பண்ணணும். எனக்கு அது ஒண்ணுதாங்க. இன்னைக்கு நான் ஆராதனை அதெல்லாம் சொல்லி கொடுக்க போறேன். இன்னைக்கு நான் வசனங்களை சொல்லி கொடுக்கும் போது அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். தேவன் கொடுக்கிற சமாதானம் நமக்கு நித்தியமா இருக்கும். அவர் ஒருத்தருடைய சமாதானம் தான் வாழ்க்கை முழுக்க வரும். அவர் ஒருவர் நம்மளோடு இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை திவ்யமா மாறும். நிலைவரமான ஆவி நமக்குள்ள வரும். சொல்லுங்க, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. எனக்கு அதிசயமா இருந்தா, இந்த லாக்டவுன் முழுவதுமா கர்த்தர் எனக்கு அதிசயமா இருந்தா, என் தேவைகளை சந்தித்தா, நான் நிறைய நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், கர்த்தாவே நான் கேட்பது போல என் வீட்டுக்கு தேவைகள் நிறைய சந்திக்கப்படலேன். எங்க இருந்தையோ இருந்து எத்தனையோ இடத்துல இருந்து கர்த்தர் காணிக்கைகளை கொடுத்தா, எத்தனையோ இடத்துல இருந்து கர்த்தர் எங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை கொடுத்தா. ஒரு நாளும் அப்பத்துக்கு அலைந்து திரியவே இல்லை. சந்தோஷமா கர்த்தரை துதிச்சு நாங்க ஜெபிச்சிட்டு இருக்கோம். தைரியமா சொல்லுங்க, அதிசய தேவன் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சரணமா, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க திரும்ப திரும்ப. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். சொல்லுங்க, மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. சொல்லி முடிங்க பாப்போம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். நீங்க இப்ப பாடுங்க, கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வேத பகுதியில பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு 3 வசனங்களை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அந்த வசனங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்துறேன். எல்லாருமே ரெடி ஆயிடுங்க, வேதத்துல எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஆவியானவர் நமக்கு கூட இருந்து உதவி செய்வார். அவரே நமக்கு பலனான காரியங்களை செய்து தருவார். அதாவது ஆண்டவர் நிறைய பேச மாட்டாரு, ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுவாரு.
ஆனா அந்த வார்த்தையில பெரிய மகிமைகள் எல்லாம் இருக்கும், பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கும். தேவன் அவர் நினைத்து முடியாத காரியங்களை, நீங்களும் நானும் யோசிச்சு முடியாத காரியங்களை, நமக்கு புலப்படாத ரகசியங்களை அவர் நமக்கு அழகா செஞ்சு கொடுத்துருவார். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றது என்ன தெரியுமா? We want a single word from God. ஆண்டவர் கிட்ட நமக்கு ஒரு வார்த்தை போதும். அததான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். ஐயா, வாழ்க்கையில எந்த காரியங்கள் கசப்பா இருக்குது, எந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் எழுந்து உன்னை நிற்க முடியாம உன்னை முடக்கி வைத்திருக்குது, ஊழியக்காரனா சொல்றேன், மாறாவின் தண்ணீர், கசப்பான வாழ்க்கை, எழுந்து நிற்க முடியாம உன்னை முடக்கி வைத்திருக்கிற இந்த காரியங்களை இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எழுந்து நடக்கணும். திரும்ப உடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமை வரணும். தேவ ஆசீர்வாதத்தின் மகிமை, தேவனுடைய வைராக்கியத்தின் மகிமை இருதயத்தை நிரப்பணும். இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து வாழ்க்கையை கர்த்தர் சீரு சிறப்பமா மாற்ற விரும்புகிறார். அவர் வாழ்க்கையில பெரிய ஒரு எழுச்சியை தர விரும்புகிறார். உடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்தை செய்ய விரும்புகிறார். வாழ்க்கையில இருக்கிற கசப்பின் வாழ்க்கை, அழுது 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 புலம்பி யார்கிட்ட சொல்றது தெரியாம எல்லாரும் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். You have to right now, you have to come out from that problem. இந்த நிமிஷமே, இந்த க்ஷணமே அந்த விஷயத்துல, அந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியே வரணும். என் ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். என் ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். வாழ்க்கையில வல்லமைகள் நடக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையின் சுகவீனங்கள் மாற போகிறது. வாழ்க்கையில எதற்காக எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறியோ, வருமானம் இல்லையா, வீட்டை எப்படி நடத்த போறேன்னு தெரியலையா, வீட்டுல சுத்தமா பணம் இல்ல, எல்லாருமே முடங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா, நாளைக்கு நாட்கள் என்ன, இன்றைக்கு மதியான நாட்கள் என்னன்னு சொல்லி பயந்து உட்கார்ந்து இருக்கிறியா? அதிசயத்தின் தேவனையாவர், அற்புதத்தின் தேவனையாவர் ஒன்றை குறைந்து போக விட மாட்டார். களஞ்சங்கள் திரும்பவும் ஆலைகளால் நிரம்பும். எந்த தேவன் ஆராதிக்கிற நீ? அவர் உயிர் தெழுதலில் ஜீவனுள்ள தேவன். அவர் என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு அவர் விட மாட்டாரையோ, வெட்கப்பட விட மாட்டார். யார் முன்பாகலாம் தலை முடிய போறேன் பயப்படுறியோ, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, உடைய நாட்களை நீடித்திருக்கிற செய்கிறவர் அவர் உன் கூடவே தான் இருக்கிறார். அவர் உன் கூடவே தான் இருக்கிறார். எழுந்திரு, தூசியை தட்டி மேடத்தை விட்டு எழுந்து ஆண்டவரை பார்த்து சொல்லு, நான் முழங்கால் போட ஆரம்பிச்சிடறேன். ஆண்டவரே, I want to kneel against you. உங்களுக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக, உங்களுக்கு எதிரே நான் முழங்கால் போட ஆரம்பிச்சிடறேன். என் வாழ்க்கை மாறுமா அப்பா? என் வாழ்க்கை மாறுமா? ஊழியக்காரனா சொல்றேன், என் வாழ்க்கையை மாத்தி என்னை இவ்வளவு பாதுகாப்பா, என்னை இவ்வளவு ஐஸ்வர்யவானா, என்னை இவ்வளவு தூரத்துக்கு நல்ல குடும்பத்தோட, ஒரு நல்ல சிரிப்போட, ஒரு நல்ல வாழ்க்கையோட நடத்த அவரால் முடியும்னா, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் அவர் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் வருவார். கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் வருவார். இதை குறிச்சு பயப்படாத, பயம் வேண்டாம். என்ன நடக்க போகுதுன்ற பயம் வேண்டாம். பர்வதங்களை ஒன்றுமில்லாமல் நிலை குலைக்கிற தேவன் அவர். உனக்காக எனக்காக காரியங்களை வாய்க்க செய்ய மாட்டாரா? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து தைரியமா வாக்குத்தத்தமா உங்க இதயத்துல கையை வச்சு சொல்லிடுவீங்களா? என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே நாம் கடந்து போகிறோம். நம்ம எல்லாரும் அந்த வசனத்தை படிக்க படிக்க கர்த்தருக்கு நேரே ஒவ்வொரு காரியங்களாய் நாம் படிக்க தேவ ராஜ்யம் கட்டப்படட்டும். கர்த்தருடைய வல்லமையின் கரம் நம்மளை நடத்தட்டும். அவர் தாமே நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வாராக. சோ இன்றைக்கு கொஞ்சம் அவங்க கூட உண்மையாவே ஆழ்ந்து ஒரு பிரசங்கத்தை பண்ண வேண்டும் நான் விருப்பப்படுகிறேன். அவர் பேசினா நம்ம கேட்போம்,
ஆமாதானே? பரிசுத்த ஆவியானவர் பேச நாம் கேட்க போகிறோம். அவர் தான் நம் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்டேட்மெண்ட். எப்பவுமே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம்னு சொல்லிட்டாலே விசுவாசிகளுக்கு உடனே ஞாபகம் வரதே பிலிப்பியர் 4:4 தான். சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனா அந்த அதிகாரத்துல என் கண்களை திறந்த பல வசனங்கள் உண்டு. அதுல மூணே வசனங்களை இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் பேச போகிறேன். ஸோ இன்னைக்கு என் மனைவி படிக்க போறா. இன்னைக்கு நீங்க கவனமா கவனிக்க போறீங்க. ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்தை பைபிளை வச்சு படிக்கணும். ஓகே, அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒரு ஒப்பந்தம். இன்னைக்கு நானும் நீங்களும் பைபிளை திறந்து இந்த வசனத்தை படிக்க போறோம். சோ பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் படிக்க போறோம். சரிங்களா? சோ கவனமாய் கேட்போம். ஆவியானவர் நம்ம கூட பேசுவாராக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். நிறைய காரியங்கள் நிஜமாலே கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இந்த வசனத்துல கொடுக்கப்பட்டிருச்சு. ஆனா உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க இந்த மாதிரி இந்த வசனத்தை படிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆவியானவர் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். அவர் உங்க கூட பேசினா ஜெயமானது கண்டிப்பா உங்களுக்கும் எனக்கும் வந்து சேரும். இதை பார்க்கும் பொழுதே ஜெயமான காரியம் உங்களையும் என்னையும் வந்து சேர கர்த்தர் உதவி செய்வார். சோ இன்றைக்கு நம்ம தெளிவா இந்த வசனத்தை படிப்போம். பாருங்க, 6வது வசனத்திலிருந்து நான் உங்க கூட பேச விரும்புகிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், டோன்ட் வரி ஃபார் எனிதிங். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பயம், அந்த பயத்தினால வருகிறது கவலை. இந்த கவலை நமக்கு பல காரியங்களை நம்ம பக்கமா திருப்பி பல வியாதிகளை நமக்குள்ள கொண்டு வந்துருது. நம்ம சூழ்நிலையில ஒண்ணு கூட சாதகமா நம்ம பக்கமா வருவதே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறது என்ன தெரியுமா? தொடக்கத்துல ஆவியானவர் உங்ககிட்ட சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், டோன்ட் வரி அபவுட் நாட் ஈவன் a single thing. ஒன்றை குறித்து முதலாவது கவலைப்படாம இருங்க. ஏன்னா கவலையை மாற்றி போடுகிற ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஒன்றுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற வரிஸ், எதெல்லாம் உங்களால முடியாது, உங்களால செய்யக்கூடாது, இந்த விஷயத்தினால நான் வெளியே வரவே முடியாது, நான் மாட்டிக்கிட்டேன், என் சூழ்நிலை மாறி போயிடுச்சு, நான் இனி இதுல இருந்து வெளியே வர்றது எப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை தவித்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா உங்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்றேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எங்களுக்காக எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், don't worry about anything. இதெல்லாம் இந்த கவலையை நம்ம விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இனி இருக்கிறவைகளை நம்ம படிக்க முடியும். இனி இருக்கிற வசனங்கள் நமக்கு புலப்படும். இந்த லாக்டவுன்ல முதல் காரியம், நாம் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இருதய பலகையில உடனே எழுதுங்க. உங்கள் சிந்தைக்கு அது போய் சேரட்டும். உங்கள் சிந்தை உங்க வாய் வழியா அறிக்கை செய்யட்டும். அது உங்களுக்கும் எனக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். I don't want to worry about not even a single thing. ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படவே மாட்டேன். எங்க அப்பா என் கூட இருக்கிறீங்க, என் மனவாளன் என் கூட இருக்கிறீங்க, என்னை இதுவரைக்கும் நடத்துகிறவர் என் கூட இருக்கிறீங்க, நான் பயப்பட மாட்டேன். ஏசப்பா, ஒன்றுக்கும் கவலைப்படாம செய்வீங்களா? உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரட்டும். ஊழியக்காரன் நான் சொல்லிக் கொடுக்கும் போதே, நான் பேசிக்கொண்டு இருக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரட்டும். நான் இனி எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் ஏசப்பாக்கு தான் தெரியப்படுத்துவேன். எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட சொல்லுவேன். நான் கவலைப்பட மாட்டேன். தொடர்ந்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அந்த இடத்துல ரெண்டு காரியம் இருக்குது. ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். பிரேயர், உங்களுடைய ரெகுலர் பிரேயர், நீங்க எப்பொழுதுமே ரெகுலரா பிரேயர் பண்ற அந்த ஜெபம்
தேவனோடு பேசுகிறது வசனத்தின் மூலமாய், முழங்காலின் மூலமாய், நடப்பதின் மூலமாய், துதிப்பதின் மூலமாய், எல்லா விதத்திலும் நீங்க செய்கிற ஜெபம் இப்படி ஆண்டவருக்கு சொல்லலாம். இது ஒன்று. இரண்டாவது வேண்டுதல், the request. ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் பண்றோம். ஆண்டவரே, as I am suffering from fever, so I want 2 days leave. இந்த மாதிரி நம்ம ரெக்வெஸ்ட் லெட்டர் எழுதுவோம்ல, அதுக்கு பேர் லீவ் லெட்டர்னு சொல்லலாம். நிறைய விதத்துல ரெக்வெஸ்ட் லெட்டர் இருக்கு. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பெரிய லெட்டர் அதுதான்ல. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரது என்ன தெரியுமா? ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பா, நான் இந்த பிரச்சனையில இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இந்த மாதிரி ஒரு கவலையில இருக்கிறேன், என் சூழ்நிலை இப்படி போயிட்டு இருக்குது, ரொம்ப வஸ்டா, ரொம்ப வேதனைக்குள்ள நான் போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு எப்படி இதுல இருந்து வெளியே வரதுன்னு தெரியலன்னு ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுங்களேன், ஒரு வேண்டுதல் பண்ணுங்களேன். முதலாவது நாம் என்ன செய்தோம்? நாம் ஜெபத்தை செய்தோம். நாம ரெகுலர் பிரேயர்ல ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினோம். அப்படி அது செய்ய தெரியலனா, இந்த பதட்டத்துல அந்த மாதிரி ஒரு ஜெபம் நம்மளால பண்ண முடியலனா, ஆண்டவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுங்க. இயேசுப்பா, ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் இப்படி இருக்கிறப்பா, என் சூழ்நிலை எப்படி இருக்கு ஆண்டவரே, யாருக்கிட்டயுமே சொல்ல முடியல, வெளியில நான் ரொம்ப திடகாத்தமா என் முகத்தை நல்லா வச்சிருக்கிறேன், வெளியில யாருக்குமே தெரியாது, ஆனா எனக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, இந்த வசனத்தை உங்களுக்கு ஆதார வசனமா எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இதுதான் உங்களுக்கு ஆதார வசனம். இப்படிதான் நீங்க செய்ய போறீங்க. என்ன செய்ய போறோம்? என் கூட படிப்பீங்களா? முதலாவது நம்ம என்ன செஞ்சோம்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லா வரிசையும் நம்ம ஓரம் வச்சுட்டு என்ன செய்யணும்? கவலைப்படுறதுக்கு பதில் நான் ஒன்று செய்யறேன். என்ன செய்யணுமா? எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட, நான் செய்கிற தேவனுக்கு தெரியப்படுத்துகிற இந்த ஜெபம் ஸ்தோத்திரத்தோடு இருக்கணும். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா காரியங்களையும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணி, தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்னு அவரை புகழ்ந்து கவலையை மறந்து அவருக்கு தெரியப்படுத்தணும். அல்லேலூயா! எவ்வளவு அழகான ஒரு வசனம் இல்ல? சோ என் விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தெரியப்படுத்திட்டோம்? மேல இருக்கிறவருக்கு. நம்ம என்ன தப்பா ஒண்ணு செய்யறோம் தெரியுமா? நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் போய் உட்கார்ந்து, ஏன்னா இப்போ வேற நமக்கு தான் தெரியுமே, நம்ம எல்லாம் சும்மா இருக்கிறோம். சும்மா இருந்தாலே போதும். பிசாசுக்கு இந்த மூளை சும்மா இருந்துச்சுன்னா இதை வச்சு அவன் என்ன வேணா செய்வான் இல்ல? ஆனா கிறிஸ்துவ மூளை சும்மா இருக்காது. கிறிஸ்துவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஞானம் சாதாரணமானதல்ல. இவைகளை கொண்டு அவன் பல காரியங்களை தேவனுக்காக இப்ப பிளான் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டு இருப்பாரு. அதுதான் கிறிஸ்தவம். நம்ம டெவில்ஸ் ஒர்க் ஷாப் கிடையாது. இங்க உட்கார்ந்து டெவில் வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது கர்த்தருடைய சரீரம், இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள அவருக்கு மட்டும்தான் இடம். அப்ப நான் என்ன செஞ்சேன்? என் கவலையை ஓர வச்சுட்டேன். இந்த கவலையை ஓர வச்சுட்டு என்னுடைய விண்ணப்பத்தையும் என்னுடைய ஜெபத்தை வேண்டுதலோடு கூட எங்க அப்பாவுக்கு தெரியப்படுத்தினேன். ஐ ரெக்வெஸ்ட். என் ஜெபத்துல அதை சொன்னேன், அவருக்கு தெரியப்படுத்தினேன். அதை தெரியப்படுத்தின உடனே எங்க அப்பா அதை கேட்டிருப்பாரா? கண்டிப்பா அதை கேட்டிருப்பார்ல. 7வது வசனத்தை எல்லாரும் என் கூட பைபிள பாப்பீங்களா? அப்பொழுது, இந்த சேம் டைம், அந்த நேரத்திலே, அப்பொழுதே, அந்த சனமே நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்ட உடனே, அப்போ நம்முடைய ஜெபங்கள் நிறைய நேரம் ஆண்டவர் கேட்கிறவைகளாய் இருக்க வேண்டும். சொல்ல புரியுதுங்களா? அது எப்படி பாஸ்டர் ஜெபிக்கிறது, ஆண்டவர் கேட்கிற மாதிரி எப்படி ஜெபிக்கிறதுன்னு கேக்குறீங்களா? கள்ளங்கபடம் இல்லாத ஒரு ஜெபம். சிலரெல்லாம் ஜெபத்துக்கு போய் உட்காரும் போது ஆண்டவர்கிட்டயே பேரம் பேசுவாங்க. ஆண்டவரே, நான் இதை உங்களுக்கு செய்யறேன், அதனால நீங்க எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி. அப்படி இல்லைங்க. அவர் நமக்கு செய்தால் ஒழிய வேற ஒருவராலும் நமக்கு ஈவாய் செய்ய முடியாதுன்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். பக்கத்து வீட்டுல போய் உட்கார்ந்து நம்ம பிரச்சனையை சொல்றது, நம்ம கஷ்டங்களை சொல்றது, ஒருத்தரும் அப்படி செய்ய கூடாது. மற்றவர்களால் உங்கள் பிரச்சனைக்கு விடுதலை தர முடியாது. விடுதலை தருகிற ஒரே ஒரு தேவன், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. 7வது வசனம் தான் உங்களுக்கு ஆன்சர். நம்ம ரெக்வெஸ்ட் அவர்கிட்ட சொன்னோம், அது பரத்துக்கு போச்சு. அது பரலோகத்தின் தேவன் காதுகள்ல போய் விழுந்த உடனே உடனடியாக உடனடியாக அவர் என்ன செய்யறாரா பாருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நம்ம எல்லாரும் என்ன காத்துக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? ஏசப்பா, எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்ல, கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம்.
ஆண்டவரே ஏசப்பா என் வீட்டுல ரொம்ப கடன் ஆகி போயிடுச்சு, இந்த கடன் பிரச்சனை இந்த வெளியே கொண்டு வருவீங்களா அப்படின்னு கேட்போம். ஆண்டவரே நான் ஆத்துமா அறுவடை செய்யணும்னு ஆசைப்படுறேன், நிறைய பேருக்கு ஏசப்பா உங்களை பத்தி சொல்லி தேவ ராஜ்யத்துக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு உதவி செய்வீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த ஆன்சருக்காக காத்திருப்போம். அந்த ஆன்சர் உடனே நீங்க கேட்ட மாதிரி வராது. நம்ம அப்படிதான் நினைப்போம். உடனே இமீடியட்டா உடனே அடுத்து 3ஆவது மாசம் பார்க்கும்போது குழந்தை நின்றோம். அதெல்லாம் வருவதற்கு முன்பாக என் கடன் பிரச்சனை இன்னைக்கே மாறிடுச்சு, உங்க விசுவாச அறிக்கையெல்லாம் ஓகே. ஆனால் அது செய்வதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் உங்களுடைய இருதயம் இங்கேயும் அங்கேயும் ஒரு படகு மாதிரி கடல்ல ஆடிக்கிட்டு இருக்குதுல்ல, அந்த புயல் காய்ச்சல இங்கேயும் அங்கேயும் உலாத்திட்டு இருக்குதுல்ல, அது மாறணும். அது உங்க கிட்ட இருந்து மாறணும். அது மாறுவதற்கு ஆண்டவர் ஆன்சர் கொடுத்துட்டா மட்டும் பத்தாது, வெறும் நீங்க கேட்ட ஜெபத்துக்கு பதில கொடுத்துட்டா பத்தாது. அவர் முதலாவது என்ன தெரியுமா செய்கிறார்? நல்லா கவனிங்க. முதலாவது என் ஆண்டவர் செய்கிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். முதலாவது இந்த பிரச்சனையினால நீ எதையும் செஞ்சுக்காம, நீ யாருக்கிட்டயும் போய் தப்பா மாட்டிக்காம, எங்கேயோ போய் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து எனக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்குமான்னு சொல்லி யாரையோ தேடி ஓடி போகாம, யாருக்கிட்டயும் போய் சுயநலமா மாட்டிக்கொள்ளாம, முதலாவது உன்னை கர்த்தர் சிந்தையிலும் இருதயத்திலும் காத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம பாதுகாக்கப்படணும். பிரச்சனையில நம்ம என்ன செய்யறோம் நமக்கு தெரியாது, நம்ம என்ன பண்ணுகிறோம் என்ற அந்த ஒரு காரியம் நமக்கு புரியாது. அது புரியாதனால நாம் தவறானவைகளை செய்வோம். கேட்டா கடைசியில சொல்லுவோம், என் பிரச்சனை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், என் பிரச்சனை யார் புரிஞ்சுப்பா? பிரச்சனையில நம்மளால முடிவெடுக்க முடியாது. நம்ம முடிவெடுத்தா அது தவறாய் போய் முடியும். அதனாலதான் நிறைய பேர் இறந்து போறாங்க, நிறைய சூசைட், நிறைய டைவர்ஸ். அன்பு சகோதர சகோதரிகளே, நல்ல காது கொடுத்து கேட்டுக்கோங்க. உங்களுடைய இருதயம், உங்களுடைய சிந்தை, இது ரெண்டுமே காத்து கொள்ளப்பட வேண்டியது அவசியம். பிரச்சனை வரும்போது உடனே டிசிஷன் எடுப்பாங்க, இம்மீடியட் டிசிஷன். செத்துருவேன், நான் அவ்வளவுதான், இயேசு விட்டு போயிடுறேன், நான் பழைய வாழ்க்கைக்கே போயிடுறேன், அங்கேயே எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி. ஐயா அம்மா, நீ பழைய வாழ்க்கைக்கு போனா சாத்தான் சிங்கத்தின் வாயை வச்சுட்டு கவ்விறதுக்கு காத்து இருக்கிறான். வேண்டாயா, உன் வாழ்க்கை வஸ்டா போயிடும், ஒண்ணுமே இல்லாம போயிடும், சீர்கட்டு போயிடுவேன். அந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என் விண்ணப்பத்தை அவருக்கு ஏறெடுத்தேன், அவர் உடனடியாக எனக்கு பதில் கொடுக்கல. ஏன் தெரியுமா? உடனே பதில் கொடுத்துட்டா நிறைய பேர் சர்ச்சுக்கு வரதே விட்டுருவாங்க, வந்து ரொம்ப பெருமையா சாட்சி சொல்லுவாங்க. அவ்வளவுதான், 3 வாரம் லீவு. ஐயா அம்மா, நன்றி உள்ள இருதயம் நமக்கு இருக்கா? அன்பு நண்பர்களே, அன்பு விசுவாசிகளே, நன்றி உள்ள இருதயம் நமக்கு இருக்கா? உங்கள் சிந்தை கர்த்தர் பக்கமா திரும்பணும்னா முழுமையாய் 100%, not even 0.1% கூட தப்பானதா ஆண்டவர் பக்கத்துல போய் உட்கார கூடாது. உட்கார்ந்தா அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. முதலாவது பதிலை தேடி ஓடுவதே தவறு. ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துறாரு பாருங்க, அவர் செஞ்சிருவார். கண்டிப்பா ஏசப்பா தான் செய்வார். அவர் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் செய்வார். ஆனால் அவர் ஏற்ற நேரத்தை வச்சிருக்கிறார், சரியான டைம் வச்சிருக்கிறார். the right time, the right thing will come in your hand. சரியான நேரத்துல சரியான காரியம் உங்க கையில வந்து சேரும். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக நீங்கள் எதிலையும் அசைந்து போகாதபடிக்கு, தவறான காரியங்களை செய்து விடாதபடிக்கு, உங்களுக்கு எந்த காரியத்திலும் ஏதோ ஒரு விஷயத்துல தேவையில்லாதவைகள் உங்க வீட்டுக்குள்ள புதுசா வந்து இன்னொரு பிரச்சனையா மாறிடாதபடிக்கு முதலாவது செய்கிற காரியம் என்ன? 7வது வசனத்தை திரும்ப உங்கள் பைபிளை திறந்து நீங்க எல்லாம் படிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளிலும், நல்லா கவனிக்கிறீங்களாங்க? அந்த இடத்துல முடிஞ்சா லைன் பண்ணிக்கோங்க. உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, உங்க இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் யாருக்குள்ள? நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணோம். ஆனா யாருக்குள்ள காக்கப்படுகிறோம்?
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களுக்காக எனக்காக ஜீவன் கொடுத்தார்ல, உங்களுக்காக எனக்காக சிலுவை மரத்துல பாடுகளை ஏற்றுக்கொண்டார்ல, உங்களுக்காக எனக்காக அவர் எல்லாவற்றையும் தன் முதுகுல 39 அடிகளை நமக்காக பிச்சு எடுக்கப்பட வாங்கினார்ல, அவருக்குள்ளாக காத்துக்கொள்ளப்படுவீங்க. நீங்க நினைக்கிறது இல்ல, நீங்க யோசிக்கிறது இல்ல, நீங்க பார்த்து இதுதான் சரி இதுதான் தவறுன்னு முடிவெடுக்கிறது இல்ல. உங்கள் வருங்காலத்தை குறித்த எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் சொல்ல முடியுமா? என் வருங்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் வருங்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். தைரியமா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு எந்த காரியத்தை குறித்து பயம் இல்லை. கர்த்தர் என் வருங்காலத்தை குறித்து அறிந்திருக்கிறார். அவர் என் வருங்காலத்தை குறித்து அறிந்திருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட தைரியமா சொல்லலாம், ஆண்டவரே நீர் என் வருங்காலத்தை அறிந்திருப்பதனால பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். எதை பத்தியோ ஒன்றை குறித்தோ நானா டிசிஷன் எடுக்க மாட்டேன். என் விண்ணப்பத்தை உங்ககிட்ட வைக்கிறேன். மை ரெக்வெஸ்ட், நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணணும் அது பரலோகத்துக்கு வந்து உங்கள் காதுகளுக்கு எட்டட்டும். எதிர்காலம் இல்லாமல் எங்கிருந்தோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமாகி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். ஐயா, இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் பண்ணுகிற தேவனையா அவர். எதிர்காலம் இல்லைன்னு பயப்படாதுங்க. இந்த பிரச்சனையில முடங்கிட்ட இனி அவ்வளவுதான் பயப்படாதுங்க. அவர் உங்களை பார்த்து தான் பேசுறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். புத்தி கெட்ட அத்தி மரத்தை போல இருக்க மாட்டீங்க. கெட்ட குமாரனை போல எங்கேயோ அங்கேயோ அலைப்பாய்ந்து ஓட மாட்டீங்க. Sit in the presence of God. கர்த்தருடைய சன்னிதானத்துல, தேவ பிரசன்னத்துல அவர் கிட்ட உட்கார்ந்து அவர் எதை செய்ய போகிறார் என்று காத்திருக்கிற அந்த மனப்பக்குவத்தை அவர் நமக்கு தந்துருவார். அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான், அவரை குறித்து அறிந்தவர்களுக்கு மட்டும்தான், அவரை நோக்கி பார்த்த முகங்களுக்கு மட்டும்தான், ஜெப விண்ணப்பத்தை அவருக்கு தெரியப்படுத்தினவர்களுக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. உன்னை சுத்தி ஓநாய்க்கள் போல, கழுத புலிய போல, மேல இருக்கிற பறந்து கொண்டிருக்கிற கழுகுகளை போல உன்னை சுத்தி இருக்கிறவர்கள் உன்னை பிச்சு எடுக்கிறதுக்கு நேரம் பார்த்து அலையிறாங்க. பயப்படவே பயப்படாதுங்க. அவர்கிட்ட விண்ணப்பத்தை வைங்க. அப்பா பார்த்துப்பாரு, மணவாளன் பார்த்துப்பாரு. எனக்குன்னு ஒரு கூட்டமே இருக்குது, பரிசுத்த கூட்டம், தூதர்களின் சேனை. எதுக்கு பயப்படணும்? இப்ப நான் 2 வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன். நான் என்ன சொல்ல போறேன்றது உங்களுக்கு நல்லா புரியும். ஊழியக்காரனுடைய இருதயத்தை நீங்க இப்ப புரிந்து கொள்வீங்க. பாருங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிதாவாகிய தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். We are giving the request to the Lord. பிதாவுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ படிப்போமா 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், பிதாவின் இடத்துல இருந்து கொடுக்கப்படுகிற சமாதானம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். பூமி கொடுக்கிற சமாதானம் அல்ல, அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்தார்ல. இயேசு கிறிஸ்து போகும்போது இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் நம்மளை திடப்படுத்தி கடந்து போயிருக்கிறார். அப்போ தேவ சமாதானம், நல்லா கவனிக்கணும். தேவ அந்த பிதாவின் இடத்தில் வருகிற சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இனி ஜெபிச்சிட்டு உடனே போய் அவர்கிட்ட என்ன கேட்காதுங்க, அப்பா பதில் வரலப்பா, ஆண்டவரே பதில் தெரியலப்பா, என்ன வரலப்பா, அவ்வளவுதான் ஆண்டவர் என்ன பார்க்கல, அவருக்கு கண் இல்ல, மூக்கு இல்ல, வாய் இல்லன்னு சொல்லி தேவையில்லாத வகையில பேசுறத கொஞ்சம் நிறுத்துங்க. அவர்
உங்ககிட்ட பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன பார்த்துப்பீங்க, என் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறீங்க, என் இருதயத்துல என்ன காரியங்கள் பிரச்சனையா இருக்குதோ அது மனிதர்கள் கிட்ட சொல்ல முடியாது, ஆனா உங்ககிட்ட நான் சொன்னேன்னா இவைகளை நீங்க வாய்க்க செய்வீங்க அப்படின்ற விசுவாசம் உங்களுக்கு இருந்தா போதும். கடைசியா லாஸ்டா இந்த 7வது வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். 8வது வசனத்தை இப்ப படிக்கிற கேளுங்க, சுருக்கமா படிக்கிறேன். நிறைய காரியங்கள் இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு பிரயோஜனமான காரியங்கள் இவைகள் எல்லாம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ. உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்களா? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே என்ன பண்ணிட்டு இருக்கணும். 7வது வசனம் முடிவு அப்படித்தானே சொல்லுது, உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 8வது வசனம் கடைசி பகுதி சொல்லுது, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். உங்களுடைய பதில் ஆண்டவரிடத்திலிருந்து வந்து சேருகிற வரைக்கும் நீங்க தப்பானதை சிந்திக்க கூடாது, ஒழுக்கம் இல்லாதவை சிந்திக்க கூடாது, உங்க கற்பை விட்டு கொடுத்துட கூடாது, உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களை விட்டு விலக்கிட கூடாது, உங்கள் பாவ சரீரத்தை திரும்ப கொண்டு வந்துட கூடாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவர்களாக. உங்ககிட்ட அது தப்பா போக கூடாது. என் பிரச்சனை இது இருக்கிறதுனால நான் பொய் சொல்லி காசு வாங்குவேன், நான் உங்ககிட்ட பொய் சொன்னா இவ்வளவு வட்டிக்கு காசு கொடுத்துருவாங்கன்னு பொய்யான வாழ்க்கை வேண்டாம். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நீங்க சிந்திக்க வேண்டியது எது தெரியுமா? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ. எனக்கு பிரச்சனை இருக்குதுன்றதுனால நான் எல்லார்கிட்ட கடு மூஞ்ச காட்டக்கூடாது. வேதம் ரொம்ப தெளிவான வேதம் ஐயா. வேதம் பொய் சொல்லாது. நம்ம வேத புத்தகம் ஹோலி பைபிள்னு பேரு, அது பொய் சொல்லாது, பரிசுத்த வேத புத்தகம். அப்படின்னா என் பிரச்சனை வந்துட்டதுனால நான் எல்லாரையும் முகத்தை கடுகடுன்னு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள், எனக்கு நல்ல பேரை கொண்டு வந்து சேர்க்கிறவைகள் எவைகளோ. அப்போ என் பிரச்சனையில நான் தப்பானவைகளை ஒரு நாளும் யோசிக்கவே கூடாது. ஐயோ எவ்வளவு பெரிய பிரச்சனை, இதுல எங்கேயாவது போய் கடன் வாங்கி இல்ல யாருக்கிட்டயாவது போயிட்டு, நிறைய திருடர்கள் சொல்றத இந்த போலீஸ் எல்லாம் சொல்லும் போது கேட்டிருப்பீங்க. அவங்களாம் இப்படிதான் சொல்லுவாங்க, வறுமை அதிகமா இருக்கிறதுனால, வயிற்று பசி அதிகமா இருக்கிறதுனால நான் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா வேத புத்தகம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? ஒழுக்கம் எவைகளோ. ஐயா, வயிற்று பசிக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்தா குருவிகளுக்கு இறங்கி பதிலளிக்கிறவர், காகங்களுக்கு இறங்கி அவர் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் சாப்பிட கொடுக்க வல்லவரா இருக்கிறார்னா, உங்களையும் என்னையும் தன் சாயலாய் படைத்திருக்கிறார். தன் சாயலாய் படைத்திருக்கிறார். எப்படியே கை விட்டுருவாரு? எப்படி கை விட்டுருவாரு? ஹalleluya. கவனிக்கிறீங்களா அந்த வசனத்தை? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள். திரும்பவும் சொல்றேன், உங்கள் சரீரத்தில் எவ்வளவு தூரத்துக்கு உங்க கற்பு ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ முக்கியமோ, அதே போல உங்க வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் உங்க கற்பு ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலயும் உண்மை இருக்கணும், எல்லா இடத்துலயும் உங்களுக்கு மானம் இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழணும். கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ. என் பிரச்சனைக்காக 4 பேர் அடிச்சு சாப்பிடலான்னு எனக்கு என்ன பண்ணக்கூடாது, அது நமக்கு வேணாம், அவைகள் நமக்கு வேணாம். புண்ணியம் எதுவோ, அதனால என் தலைமுறைக்கு நான் நிறைய புண்ணியங்கள் வைத்து போகிறேன், நிறைய சமாதானத்தை வச்சு போறேன், நிறைய சந்தோஷத்தை வச்சு போறேன். நீங்க பண காசெல்லாம் வச்சுட்டு போவேன், அவங்களுக்கு சாபம் வைக்காம போங்க, பாவம் வைக்காம போங்க. எந்த விதத்திலும் சாத்தானுடைய காரியங்கள் பின்தொடராத காரியங்களை வச்சுட்டு நன்மையை வச்சுட்டு போங்க. அவர்கள் நல்லா வாழட்டும், தலைமுறைகள் சந்தோஷமா இருக்கட்டும். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. பிரச்சனையில கூட கிறிஸ்தவனுக்கு புகழ் ரொம்ப முக்கியம். ஹalleluya. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே நாடுங்கள் அல்ல, அதையே தேடணும்பா அப்படி இல்ல, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு இந்த வசனம்?
எவ்வளவு அழகான ஒரு வசனம் இல்ல? எவ்வளவு அழகான ஒரு வசனம் இல்ல? எவைகளை நாம் சிந்திக்கணும்னு பிரச்சனை நேரத்துல நமக்கு தெரியலனா நாம ஜெபத்தை பண்ணிட்டு அவருடைய சமாதானம், அந்த வசனம் 7வது வசனம் சொல்லுதே, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்போ இங்கே அங்கேயும் போகாம நம்முடைய தலைய, நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய இருதயத்தை அவர் புடிச்சிட்டார், அவர் காத்துக்கொள்ள புடிச்சிட்டார். அப்ப நீங்க எதை பத்தி யோசிக்கணும் தெரியுமா? 8வது வசனத்துல எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதோ, உங்களுடைய புண்ணியம், உங்களுடைய புகழ், உங்க பிரச்சனையினால உங்களை விட்டு போயிடக் கூடாது. பாஸ்டர், இன்னைக்கு லாக்டவுன், காசே போடல, எனக்கு சம்பளமே வரல, என் மனைவிக்கு சம்பளம் வரல, என் பிள்ளைங்களை நான் எப்படி வச்சு காப்பாத்த, என் குடும்பத்தை நான் எப்படி வச்சு நடத்த, நான் ஒரு பெரிய வியாபாரம் பண்றேன், வியாபாரமே இல்ல, நான் எப்படி அதெல்லாம் செய்ய போறேன்? வேதம் அழகா சொல்லுது, நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை புடிச்சுக்கோங்க. உண்மை எதுவோ, ஒழுக்கம் எதுவோ, கற்பு எதுவோ, அன்பு எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருங்க. எதை இழந்தீங்களோ அதை அவருக்கு தர அவரால் முடியும். எதை நீங்க இழந்துட்டேன்னு நினைச்சு இருதயத்தில் வேதனைப்படுறீங்களோ அதை என் அப்பாவால திரும்ப தர முடியும். இப்ப புரியுதுங்களா இந்த வசனம்? 6வது வசனத்தை படிச்சு நான் முடிக்கிறேன் இன்னைக்கு ஆராதனை. சரிங்களா? கவனிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், don't worry about anything, not even a single thing. முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன், எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வண்டர்ஃபுல். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தவறான வழிகளுக்கு போகாம, தப்பானவைகளை யோசிக்காம, தவறான சிந்தை, தவறான நண்பர்கள், தவறானவைகளோடு சேராம நம்ம இருதயங்களை காத்துக்கொள்ளும். அப்போ கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுங்குள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, நற்கீர்த்தி எவைகளோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்க. லாக்டவுன்ல ஜோம் பண்ணி ஆண்டவருக்கு எல்லாத்தையும் சொல்லிடுங்க. இவைகளை குறித்து சிந்திங்க. இன்னும் எப்படி புகழப்படுவது, கர்த்தருடைய நாமத்தை இன்னும் எப்படி நம்ம மகிமைப்படுத்துறது, இன்னும் நம்ம எப்படி கர்த்தரை உயர்த்துறது, நம்மளால எப்படி ஆண்டவர் மகிமைப்படுவாரு, எப்படி நம்ம வாழ்க்கை திரும்ப மாறப்போகுது, நம்முடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தை எப்படி கொண்டு வரது, புண்ணியமான வாழ்க்கை எப்படி வாழுவது, நம் புகழ்ச்சியான வாழ்க்கை எப்படி வாழுவதுன்றதை குறித்து கிறிஸ்துவுக்குள்ளாக சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்க வாழ்க்கையை மாற்றும் போது யோபு அழகா எழுதுறாரு 42ஆம் அதிகாரத்துல, என் முந்தின நிலைமையை பார்க்கிறோம், என் பிந்தின நிலைமையை நான் திரும்பி பார்த்தேன்னா ரெட்டிப்பானவைகளாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவரால செய்ய முடியும் நான் சொல்றேன். எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், வல்லமையானவர், எல்லாவற்றின் மேல அதிகாரம் உள்ளவர். அவர் செய்வார். இந்த லாக்டவுன்ல நம்ம குடும்பத்தை அவர் பாதுகாத்துட்டு இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? புண்ணியங்களுக்காக தேடணும், புகழுக்காக தேடணும், ஒழுக்கத்தை தேடணும், கற்பை குறித்து தேடணும், அன்பை குறித்து தேடணும். இவைகளை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டிருக்கணுமே தவிர எங்க போய் என்னத்தை வாங்கி என்ன பண்ணி எப்படி பண்ணி அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க. கிறிஸ்துவனுக்கு அதெல்லாம் வேண்டாம். இன்னொருத்தர் அடிச்சு சாப்பிடுற நம்ம ஒண்ணு சிங்கம் கிடையாது, அடிச்சு சாப்பிடுற ஆட்டுக்குட்டியை போல. ஓநாய்கள் சுத்தி இருந்தாலும் பாதுகாக்கிற இயேசு உங்களோட என்னோட இருக்கிறார். சிங்கங்கள் சுற்றி இருந்தாலும் சிங்கத்தின் வாயை கட்டி தானியேலை விடுவிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் எப்பட சொல்லுவீங்களா? எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்து. இந்த வரியை மட்டும் பாடி இன்னைக்கு ஆராதனை முடிக்க போறோம். எங்களோட சந்தோஷமா முடியுங்க. இந்த வசனத்தை தயவு செய்து வீட்டுல உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. கர்த்தத்தாவே நம்ம ஒவ்வொருத்தரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. என் கூட சேர்ந்து உற்சாகமா பாடுங்க. பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. Thank you, Jesus.
நானும் ரெடியா இருக்கிறேன். இப்போ நீங்களும் நானும் பாடி இப்பதான் புதுசா இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் மறந்துடாதுங்க. வீட்டுல உட்கார்ந்து தயவு செய்து படிங்க, தயவு செய்து படிங்க. ஏன்னா அவன் தான் நம்மளை நடத்துகிறவன். இனி பயப்படாதுங்க. உங்கள் சிந்தைய பிசாசு கையில கொடுக்க கூடாது. இவைகளை குறித்து தேவனோட வசனத்தோடு சிந்திப்போம். தயவு செய்து படிங்க. இந்த வசனத்தை கேளுங்க. இதை நான் யூடியூப்லயும் நான் ஷேர் பண்ண போறேன். இந்த செய்தியை நான் லிங்க் அனுப்புறேன். தேவைப்படுறவங்க அதுல கூட பாருங்க. உங்கள் மூலமா என் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட்டார் தான் போதும். அல்லேலூயா. பாடி முடிப்போமா? கூட பாடுங்க. Thank you.
6ல இருந்து 8 வரைக்கும் என்னோடு பேசின வசனங்கள், என் கூட எங்க அப்பா பேசின வசனங்கள். நான் இனி எந்த பிரச்சனையிலும் கவலைப்படாம என் விண்ணப்பத்தை அவருக்கு தெரியப்படுத்துவேன். என் புத்திக்கு எட்டாத, என் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தையும் என் சிந்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை காத்துக்கொள்ளும். இதெல்லாம் செய்யணுமோ அதை கரெக்டா செய்யணும். சேர்ந்து ஜெபிப்போமா. துதிக்கிற மகா இறக்கும் கிருபை நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதிய வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தை நிறைவேறும்படி எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரை கேட்டு ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதுவரைக்கும் புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் காத்துக் கொள்ளுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையே நாங்கள் நோக்கி இருக்கிறோம். இந்த நாட்கள் எல்லாம் நீங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வீங்கிற விசுவாசத்துல தைரியமாயிருக்கும். பாதுகாத்து ஆசீர்வதிப்பீரா. கிருபை கூட இருக்கட்டும். வழி நடத்துகிற தேவக்கர் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8 வரைக்கும் எங்களோடு பேசின வசனங்களின்படியே எங்களுக்கு ஒழுக்கத்தையும் எங்களுக்கு ஆண்டவரே நற்கீர்த்தியையும் எல்லா விதத்திலும் புகழ்ச்சியும் புண்ணியத்தையும் சிந்திக்க வைக்க உதவி செய்வீரா. கிருபையும் சத்தியமும் சமாதானமும் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.